இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 51:17. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் தேவன் விரும்புகிற ஒரு மனிதன், தேவன் விரும்புகிற ஒரு இருதயம், தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கி நம்ம வாழ்கிறோமா என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப அனுபவ ரீதியாக இந்த சங்கீதம் 51 எழுதுகிறார். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபோது எழுதின சங்கீதம். உண்மையாகவே வேதத்தில் தேவன் தனக்கு யார் பிடித்திருந்தாலும் அவனுடைய நிறைவுகளையும் எழுதியிருக்கிறார், குறைவுகளையும் எழுதியிருக்கிறார். ஆனால் நம்மளாம் அப்படி கிடையாது. நம்மளுக்கு ஒருத்தங்க பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய நிறைவு மட்டும்தான் தெரியும். ஒருத்தங்க நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களோட குறைவுகள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. ரைட்டுனா ரைட், தப்புனா தப்பு தான். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அவரிடத்துல போய் யாருமே நான் ஆண்டவரே நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் வாய்ப்பே கிடையாது. நோ சான்ஸ். அதனால தான் ரொம்ப அனுபவ ரீதியாக சொல்கிறார், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர். நம்ம நிறைய நேரத்தில் கேட்போம், நம்ம ஏன் உடைக்கப்படுகிறோம். நான் உடைக்கப்படுகிறேன், அதிகமாக நான் நெருக்கப்படுகிறேன். எனக்கும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் போக போக இப்படி தான் தேவன் நம்மளை நடத்துவார் அப்படின்றத தெரிந்து கொண்ட பிறகு சரி இதுதான் லைஃப், இப்படி தான் இருக்கோம், நாம் தான் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்தாச்சு. நிறைய நேரங்களில் நம்ம இதை ஏற்றுக்கொள்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாகவே இருக்கணும், எல்லாமே நடக்கணும். நான் ஜெபம் பண்ணால் உடனே நடந்துடணும், என்ன கேட்டால் உடனே கொடுத்துடணும், நான் இந்த காரியத்துக்காக முயற்சி பண்ணுறேன் உடனே நடந்துடணும். நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஏசுநாதரை டோர் டெலிவரி மேனா, சர்வரா, குக்கரா, இப்படி பல ரீதியாக நம்ம நினச்சிக்கிறோம். அவர் தேவன், தனக்கு நலமானதை அவர் செய்வார். நாம் ஒன்றும் நம்ம அவர் சொல்கிறோன்னே உடனே செய்யணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. ஆனால் தேவன் அதனால தான் அனுமதிக்கிறார், நம்மளை உடைக்கப்படுகிறதுக்கு அனுமதிக்கிறார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் அநேக பாத்திரங்கள், அநேக தேவன் பயன்படுத்தின அநேக தேவனுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய உடைக்கப்பட்ட அனுபவங்கள். இந்த தாவீது வாழ்க்கையிலையும் அது சிறு வயதுலேருந்து அவர் அறிந்ததுனால தான் இந்த வார்த்தையை அவர் தெளிவாக சொல்கிறார். இல்லை தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். பொதுவாக பழைய ஏற்பாட்டில் ஒரு தவறு செஞ்சிட்டாங்கன்னா பலி செலுத்துவாங்க. உண்மையாகவே தாவீதும் பலி செலுத்தியிருப்பார். ஆனால் அந்த பலியை விட இந்த சங்கீதம் 51 ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஏன்னா அதில் பலியை சந்தாக வெட்டி அந்த பலிக்கு உயிரோடு இருக்கும்போது அது தலை மேலே கையை வச்சு ஆசாரியன் சொல்ல அந்த காரியங்கள்லாம் நிறைய உண்டு. அதில் மெயினாக அந்த பலியை சந்தாக வெட்டி அதை தகனிப்பார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் உண்மையாகவே எதிர்பார்க்குற நொறுங்குண்ட ஆவி, உடைஞ்சு போனது. ஐயோ என்னை உடைச்சிட்டாங்களே. சில பேரில் இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாங்க. யாராவது ஒரு சொல்லிட்டா போதும், அவ்வளோதான் மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி சோகமாகி ஐயோ என்னை அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் உங்களோட கெப்பாசிட்டி. இந்த இராணுவத்தில் போகும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான உடைகள்லாம் கொடுத்து அவங்கள முன்னுக்கு அனுப்புவாங்க. இதில் ரொம்ப ஹை பொசிஷன் போனவங்க தான் பீரங்கிக்குள்ளெல்லாம் இறங்கி வேலை செய்வாங்க, அதை செயல்படுத்துறதுக்காக. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமாக. ஆனால் இந்த சில பேர் கையில் வெறும் துப்பாக்கிகளோடும் AK-47 முன்னோக்கி போயினே இருப்பாங்க. அவங்க தான் ரொம்ப ரொம்ப டைரெக்டாக, ஏன்னா ஃப்ளைட்டில் விட இது ரொம்ப ஆபத்தானது. அது என்னென்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் நம்ம பக்குவம் அடைகிற வரைக்கும் சில பாதைகளை ஆண்டவர் அனுமதிச்சினே இருப்பார். இப்போ நம்ம ஒரு திட்டுனா முதல்ல நீங்கள் உடஞ்சி போயிடுறீங்கன்னா நீங்கள் குழந்தையாகவே இருக்கீங்க. ஒரு சம்பவம் நடந்தோடனே உங்களுக்கு எதிர்மறையாக நடந்தோடனே உடஞ்சி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் வளரவே இல்லை.
இல்லை அதெல்லாம் தாண்டி நான் பக்குவமாகிறேன், நான் முதிர்ச்சி அடைகிறேன் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளருகிறீர்கள், நீங்கள் நல்ல மெச்சூர்ட் ஆகிறீங்க. ஏன்னா அப்போ தான் அந்த நொறுங்குண்ட ஆவிதான் தேவனோட எதிர்பார்க்கறது. அந்த நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை, அந்த உடைஞ்சு போன இருதயத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார். உடைஞ்ச உள்ளத்திலிருந்து வருகிற பாடல்கள், துதி, ஸ்தோத்திரம், ஜெபம் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும் பாருங்க. சில பேர் இன்னும் குழந்தையாவே யார் என்னை கைவிட்டாலும் பாடினோடனே கண்ணில் தண்ணி வருது. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைக்காலஜிக்கலாக அது ஒரு மனவியாதி. ஏன்னா உங்களையே நினச்சி நீங்கள் அழுகுறீங்க, உங்களை சுற்றி நிறைய விஷயம் நடக்குது, அதுக்கெல்லாம் அழுக வரமாட்டேங்குது. அங்கே ஒருத்தர் சாகுறான், அங்கே ஒருத்தர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறான், அங்கே ஒருத்தர் வேதனையாக இருக்கிறான், அங்கே ஒருத்தனுக்கு அடிப்படையான காரியமே கிடைக்கல. இங்கே யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்றதுக்கு உடனே ஆராதிக்கும் போது, பாட்டு பாடும்போது உடனே உடஞ்சி போய் மனசால் அப்படியே அழுது புலம்பி ஒப்பாரி வச்சு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் அழுது ஜெபம் பண்ணிட்டா ரொம்ப பயங்கரமான ஆள். அது ஒரு வியாதி. உங்களுக்காக மட்டும் நீங்கள் அழுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயங்கரமான வியாதி இருக்குதுன்னு அர்த்தம். மன ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. இல்லை நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் அநேக நேரத்தில் நெகேமியாவோட ஜெபத்தை அதிகமாக பார்க்கும்போது யோசிப்பேன். ஏன்னா நெகேமியா ஊர்லேருந்து வந்தவங்கள தான் விசாரிக்கிறார். அவரோடு யார் இருந்தாங்கன்னு தெரியல, ஆனால் அவர் விசாரிக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே வேதம் சொல்கிறது, அவர் சில நாளாய் துக்கித்து உபவாசம் பண்ணி மன்றாடி, கொஞ்ச நாள் இல்லைங்களா மாதக்கணக்கில் ஜெபிக்கிறார். தேசத்துக்காக அப்படி உடைஞ்சு போன உள்ளத்தில் ஜெபிச்ச ஜெபந்தான் 52 நாட்களுக்குள்ளே அலங்கத்தை கட்ட முடிஞ்சுது. சும்மா கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பாதையை அனுமதிக்கிறார்னா உங்களை உடைக்கிற அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு நீங்கள் சிதைக்கப்படாமல், இன்னும் நீங்கள் உடைக்கப்படாமல், நெருக்கப்படாமல், இல்லை நான் இன்னும் அப்படியே கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் வாழ்வேன் அப்படின்னா ப்ராப்ளம் உங்களுடையது. நீங்கள் தான் காரணம். நீங்கள் இன்னும் அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு வெளியே வரல. இந்த குழந்தைங்களை பார்த்திங்கன்னா வளர்க்கும் போது ரொம்ப இந்த வீட்டில் மோஸ்ட்லி முதல் பிள்ளை பேரனாக இருந்ததுன்னா, பையனாக இருந்ததுன்னா, அந்த தாத்தா பண்ணுற சேட்டைகளுக்கு அளவே கிடையாது. அப்படியே கையிலே தாங்குவாங்க, கீழே விட மாட்டாங்க, ஆச்சாக்கம் போச்சாக்கம் அப்படி. ஆனால் அதனுடைய விலை என்ன தெரியுமா? அந்த குழந்தைக்கு பசியே எடுக்காது. ஏன்னா கீழே விடவே மாட்டாங்க, அது தவழாது, அது கீழே போய் அடி படாமல் அப்படியே இருக்கும். ஆனால் அது வளர்ந்து வரும்போது ஒரு சின்ன காயப்பட்டால் கூட அதுக்கு பயங்கர ஃபீல் ஆகும். காரணம் அது வளர்ந்த வளர்ப்பு. அதனால தான் குழந்தைங்க பிறந்தோடனே அதிகமாக தூக்காமல் அது தனியாக விட்டு அதை அப்படி பழகினா தான், உடம்பு சூடு பார்க்காமல் இருந்தால் தான், கையை காலை உதைச்சாதான் அதுக்கு பசி எடுக்கும், அது சாப்பிடும், அது நல்லா போஷாக்காக வளரும். இது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி தான். நம்ம நிறைய நேரங்களில் நிறைய ஒதுக்கப்பட்டு தனிமையாக்கப்பட்டு அந்த நிலையில் கைவிடப்பட்டு இப்படிலாம் நிலையில் உருவாகி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்று காத்திருந்து விசுவாசத்தில் வளர்ந்து, அப்படி வளர்ந்தாதான் அந்த உடைஞ்ச உள்ளம், உடைந்த காரியம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணுன்ற இருதயம் வரும். ஏன் இன்றைக்கி எவ்வளோ ஊழியம் நடந்தாலும் என்ன நடந்தாலும் அப்படியே கல்லூனி மங்க மாதிரி உட்காந்துருக்குது என்னென்னா அப்படி வளர்ந்தாச்சு. நான் அடிக்கடி சொல்லுவேன், மேனுஃபேக்சரிங் செஞ்சுட்டாங்க. அப்படி சில பேர் ஆண்டர் அப்படி தான் செஞ்சுட்டார். அது அப்படியே மேனுஃபேக்சரிங்காகவே இருக்கும். அவ்வளோ ஜபம் நடத்துக்கும், கண்ணு கலங்கவே கலங்காது. ஆனால் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை விட்டோம், ஆண்டவரே என்ன உபவாசம், என்ன ஜபம், என்ன கண்ணீர். சுயநலவாதிகள். உங்களை சொல்லலை, அந்த மாதிரி இருக்கிறவங்கள சொல்கிறேன். சுயநலம். எனக்குன்னா உடனே ஜபம், எனக்குன்னா கண்ணீர். அந்த ஜபமே ஒரு மாதிரி இருக்குது. எனக்கெல்லாம் தெரிஞ்சு அப்படி தான் இருக்குது. ஏன்னா கிறிஸ்தவம் அப்படின்னாவே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது தான் கிறிஸ்தவம். மற்றவர்களுக்காக பிரயாசப்படுகிறது தான் கிறிஸ்தவம். அவனவன் தனக்கானவனைகளை பிறருக்கானவைகளை நோக்க கடவன். ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டோம். இந்த சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமயமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்,
உடைஞ்சு போனவங்கள தான் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நான் உடையவே கூடாது, என்னை யாருமே திட்டக்கூடாது, என்னை யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது. அப்போ உங்களை ஷோகேஸில் வச்சுருக்க பொம்மை தான். ஆமாம், ஷோகேஸில் பொம்மை தான். தூசி தட்டிட்டு திரும்பி அதில் அழகாக வச்சுருவாங்க. அது எல்லோரும் போகிறாங்க பார்ப்பாங்க, அழகாக இருக்கா, ஓகே அவ்வளோதான். அதனால் ஒரு பயன் இல்லை. we can see but we can't use. ஆண்டவர் அப்படி தான். உங்களை ஷோகேஸில் இருக்க பொம்மை மாதிரி வைக்கணும், வச்சுருவார். உங்களை தூசி தட்டி பத்திரமா வச்சுருவார். உங்களை பார்ப்பாங்க, உங்களை பயன்படுத்த மாட்டார். உங்களை பார்ப்பார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களை பார்ப்பார், அவ்வளோதான். உங்களை பயன்படுத்த முடியாது. ஏன்னா நீங்கள் ஷோகேஸில் இருக்க பத்திரமான பொம்மை. உங்கள் இருதயம் இன்னும் உடைக்கப்பட ஒப்பு கொடுக்கல. அப்படி உடைக்கப்பட்டாலும் எதில் தான் இருக்கீங்க? பேசிக்கிலே இருக்கீங்க, எல்கேஜி யூகேஜிலே இருக்கீங்க. பல வருஷம் விசுவாசி, ஜபம் பண்ண தெரில, ஆராதிக்க தெரில, சுவிசேஷம் சொல்ல தெரில, மற்றவங்களுக்காக உபாசித்து ஜபம் பண்ண தெரியல. குழந்தை பவுல் சொல்கிறார், இன்னும் பால் குடிக்கிற குழந்தை, இன்னும் வளரலை, மிச்சூடாகலை, முதிர்ச்சிக்கு போகலை. நீங்கள் வேதாந்தத்தில் பயன்படுத்தின எல்லா பாத்திரங்களை பாருங்கள். உடைச்சார், உருவாக்கினார், உபயோகப்படுத்தினார். யோசேப்பு சொன்ன வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் புடமிட்டான். God was broken, of course, கட்டாயமாக. ஆனால் அப்படி உடைஞ்ச யோசேப்பு தான் ஆண்டவர் அரியணையில் உயர்த்தினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை ஆண்டவர் உடைக்காமல் மேலே தூக்கியிருந்தார்னா தான் காலில் வந்து விழுந்த அத்தனை அண்ணன்களையும் ஒரே விட்டு கதை முடிஞ்சு போச்சு. இதுக்கு தான் தேவன் நம்மளை உடைச்ச பிறகு தான் உபயோகப்படுத்தினா தான் உயர்த்துவார். ஏன்னா அந்த ஸ்தானத்துக்கு வரும்போது மன்னிக்கிற தன்மை வரும், இல்லைன்னா வராது. பேசிக் ஆட்டிடியூட் வராது, வாய்ப்பே கிடையாது, நோ சான்ஸ். நீங்கள் உடைந்தாதான் உருவாவீர்கள், உருவானால்தான் தேவன் உபயோகப்படுத்தினால்தான் தேவன் உங்களை மகிமையான காரியத்துக்குள்ளே கொண்டு போவார். அதனால தான் சங்கீதம் 147:3 இருதயம் நொறுங்குண்டவர்களாக குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களாய் குணமாக்குகிறார். God has healed. சில காயெல்லாம் இருக்கும். ரட்சிக்கப்பட்டு 24 வருஷம் ஆகுது. எல்லாம் காயம் ஆறிச்சான்னு கேட்டிங்களா? சிலதெல்லாம் ஆறாது, அப்படியே தான் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா அது ஒரு அடையாளமாக வச்சுருப்பார். நான் சில ஆர்ஃபனேஜெல்லாம் ப்ரேயர் நடத்த போகும்போது அந்த பசங்களாம் நல்லா கமிட் ஆவாங்க, ஒப்பு கொடுப்பாங்க. அப்போ இந்த வார்டன் கேட்பாங்க, நாங்களும் ஜெபம் நடத்துகிறோம், நாங்களும் பேசுகிறோம், இந்த பசங்க இப்படிலாம் வரமாட்டுறாங்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரொம்ப சிம்பிள், நீங்கள் வார்டனாக இருக்கீங்க, நான் அந்த வாழ்க்கையாகவே இருக்கிறேன், அவ்வளோதான் விஷயம். எனக்கு அந்த சைல்ட்ஹுட்லேருந்து என் வாழ்க்கையில் நடந்த சில காயங்கள், வேதனையான விஷயம், அதெல்லாம் அப்படியே உள்ள ரணமாக இருக்குது. ஸோ ஐ கேன் ஃபீல் தெம். என்னால் ஃபீல் பண்ண முடியும். அவன் பிரச்சனைன்னு சொல்லும்போது அதை என்னால் உணர முடியும். இப்போ HIV சென்டர்லாம் போகும்போது அந்த குழந்தைங்கிட்ட அந்த வியாதியை பற்றி பேசக்கூடாது. நீ செத்துருவ, உனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது, உங்கள் அப்பாவனால வந்துச்சு, உங்கள் அம்மானால வந்துச்சு, இப்படிலாம் எதுவுமே பேசக்கூடாது. அவங்கள்ட்ட டீசெண்டாக பேசணும். ஒரு நாள் ஒரு டாக்டர் கேட்டாங்க, நாங்கள் இவங்களுக்கெல்லாம் மருந்து கொடுத்தோம், ஆனால் நீங்கள் அவங்களாம் சிரிக்க வச்சிங்க, எனக்கு புரியல, இது எப்படி சாத்தியம் அப்படின்னார். ரொம்ப சிம்பிள், ஐ கேன் ஸ்டடி தெம். என்னால் அவங்கள படிக்க முடியும், அவங்களோட இருதயங்களை வாசிக்க முடியும். என் வாழ்க்கையில் நடந்த நிறைய தனிமையான சூழ்நிலைகள், அதெல்லாம் தேவன் என்னை நடத்தினார். ஸோ சில பாதையில் ஆண்டவர் அனுமதிப்பார். God can allow this. அது அப்படி தான் நடத்துவார். இப்படி தான் போகணும்னுவார். நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நான் கேட்டாலும் கேட்காட்டாலும், எப்படி இருந்தாலும் சரி, God will allow. இந்த பாதையில் நீ போப்பா, நான் இப்படி தான் நடத்துவேன். இந்த காயம் இருக்கும், அந்த காயெல்லாம் கட்டுவார், எல்லாத்தையும் கட்ட மாட்டார், சில இதெல்லாம் வச்சுருப்பார், இதெல்லாம் பத்திரமா இருக்கும். அது எதுக்குன்னா அப்போ தான் நீ தேவனையும் மறந்துட மாட்ட, நீ தேவனுக்காக மற்றவங்களுக்காக ஊழியம் செய்யணும், மற்றவங்களுடைய காயங்களை ஆற்றணும். ஒருத்தன் பிறந்ததுலேருந்தே ஒரு பென்ஸ் காரில் போகிறான் வச்சுங்களேன்,
அவனுக்கு நடக்கிறதுனா என்னன்னு தெரியாது, பைக்குனா என்னன்னு தெரியாது, ப்ரைவேட் பஸ்ஸுனா என்னன்னு தெரியாது, கூட்டம்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏன்னா அவன் பிறந்திருந்து பென்ஸ் கார்லேயே போயிட்டு இருக்கிறான். ஏசி காரு, ஏசி ரூமு, எல்லாமே ஏசி, சொகுசான வாழ்க்கை. அப்போ அவன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ன தெரியாது, நிச்சயமாக தெரியாது, நிச்சயமாக தெரியாது. ஆனால் அவனை ஒரு நாள் ரோட்டில் இறக்கி விட்டிங்கன்னா அவனால் நடக்கவும் முடியாது, ரோடு கிராஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இதான் விஷயம். தேவன் ஒவ்வொரு காலங்களில் நடத்துவார், ஒவ்வொரு சூழ்நிலையில் நடத்துவார். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்மளை பழுக்குவிக்கிறார், நம்மளை உருவாக்குகிறார். இந்த பாதையில் நம்ம கடந்து போகணும். சில நேரங்களில் சில ட்ராவல்லாம் படு மோசமாக இருக்கும். என்னால் காஸ்ட்லியான பஸ்லேயும் ட்ராவல் பண்ண தெரியும், சீட்டே இல்லாத பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம் எனக்கு தெரியும். நல்ல ஃப்ரீயாக போகிற பஸ்லேயும் போக தெரியும், நிற்க கால் வைக்க இடம் இல்லாத பஸ்லேயும் போக தெரியும். வாழ்ந்திருக்கும் தெரியணும், தாழ்ந்திருக்கும் தெரியணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் எப்பொழுதுமே வாழ்ந்து தான் இருப்பேன், சுகமுகமாக தான் இருப்பேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தமே வேறு. உயிரோடு இருந்து செத்தவன் என்று வேதம் சொல்கிறது. அதனால் தேவ பிள்ளைகளே, நம்ம உடைக்கப்படுகிறது நல்லது. அதே மாதிரி தாவீது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவர் அவ்வளோ உடைக்கப்பட்டதுனால்தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிறார். சும்மா கிடையாது. 1 சாமுவேல் 16:12 அவர் ஆளை அனுப்பி ஆளை வர சொன்னே என்கொயரியே கிடையாது. உள்ள ஆள் என்ட்ராகும் போது இவன் தான் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. இப்பா என்ன வார்த்தை அது! மற்றவங்களாம் பார்த்தாரு, மேலே எங்களையும் பார்த்தாரு, சாமுவேல் ஹைட்டா வெயிட்டா அதெல்லாம் பார்த்தார். இங்கே பார்க்குறதே கிடையாது. உள்ள ஆள் என்ட்ரானே சொல்கிறார், இவன் தான் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. முடிஞ்சுது. செலக்டட். தாவீது செலக்ட் ஆகிறார். ஆனால் யாருக்கு மத்தியில்? ஈசாய் வீட்டில் அவ்வளோ பெரிய விருந்து. ஆனால் எல்லாரும் இருக்கும்போது என்ன ஒரு ஓரம் வஞ்சனல்ல. நிறைய வீடுகளில், கிறிஸ்தவ வீடுகளில் இன்றைக்கி இந்த ஓரம் வஞ்சனை நடக்குது. அது எனக்கு ரொம்ப நாளாக அது டவுட் உண்டு. எல்லா பிள்ளையும் ஒரே வயிற்றில் தானே பெற்றெடுக்கிறாங்க. அது என்ன மாற்றாந்தாய் பிள்ளை மாதிரி பார்க்குறது? ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு. அது சில பேரண்ட்டுக்கு அது எப்படி தான் வருதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லா குழந்தையும் ஒன்று தான், எல்லாமே பிள்ளைகள் தான். ஆனால் அது எப்படி, அது சில வீடுகளில் நீ பொம்பளை பிள்ளை, இது ஆம்பளை பிள்ளை, நீ எனக்கு இவன் ரொம்ப ஆசீர்வாதம், உலகத்தான் பேசுகிற மாதிரியே பேசுகிறது. நீ பிறந்தவன தான் எனக்கு வேலை கிடச்சிது, நீ பிறந்தவன தான் எனக்கு பிஸ்னஸ் நல்லா ஆச்சு, இந்த குழந்தை பிறந்தோன்னா இப்படி நான் ரொம்ப நஷ்டமாயிட்டேன். நல்லா புரிஞ்சுங்க, எல்லா குழந்தையும் ஆண்டவர் கொடுத்த சொத்து. உங்கள் வாழ்க்கையில் அவங்கள பெற்றதுக்காக தான் உங்களுக்கு சம்பளமே தரார். அந்த பிள்ளைய நீங்கள் கர்த்தருக்காக வளர்க்கும்போது அது உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறார். ஆக்சுவலி சொல்லப்போனால் அந்த பிள்ளைங்க தான் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு எதுவும் தெரில. நம்ம என்ன பெரியவங்க பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிள்ளை பிறந்தது ஆசீர்வாதமாக இருந்தது, இந்த பிள்ளை பிறந்தது எனக்கு நஷ்டமாச்சு. அப்படி கிடையாது அர்த்தம். நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. நான் வீட்டில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு குறை உண்டானா என்ன தான் நான் பரிசோதித்து பார்ப்பேன். நான் எங்கே தவறு செஞ்சுருக்கேன், என்கிட்ட என்னுடைய ப்ராப்ளம் என்ன. ஏன்னா பிரச்சனை நம்ம கிட்டேருந்து தான், மற்றவங்க கிட்டேருந்து இல்லை. ஆனால் அந்த ஈசாய் வீட்டில் எல்லோரும் இருக்கிறாங்க, இருக்க வேண்டியவே இல்லை. ஆனால் பின்னாடி தாவீதின் காலங்களில் பார்த்தீங்கன்னா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் ராஜாவாக்குறாரு. அவனுடைய காலங்களுக்கு அப்புறம் ராஜா அப்படின்னாவே தாவீது தான் அப்படின்ற ஸ்கேல் மாதிரி ஆக்கிட்டார், ஒரு அளவுகோல் மாதிரி ஆக்கிட்டார். ஏன்னா உடைஞ்ச தாவீதை தான் அரியணையில் உயர்த்துகிறார். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உடைக்கப்படுகிறனா நன்மை, நான் ரொம்ப நொறுக்கப்படுகிறேன் நன்மை, எல்லாம் நன்மை, எல்லாம் ஆண்டவர். அதை தான் தேவன் விரும்புகிறார், அதுதான் தேவன் விரும்புகிறார் நம்ம வாழ்க்கையில். அதனால்தான் அந்த 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 லெவலுக்கே தேவன் நம்மளை கொண்டு போகிறார். அதனால் என்னை ஏன் ஆண்டவர் உடைக்கிறாரு, என்னை ஏன் ஆண்டவர் கை விட்டார் அப்படிலாம் பேசி புலம்பாமல், ஆண்டவரே என்னை உடைக்கிறீங்களா, தோத்துறோம், அதுக்கு எனக்கு பலம் தாங்க, நான் கடந்து போகிறது உதவி செய்யுங்க. அப்போ நான் பவுல் உண்மையாகவே யோசிச்சு பார்ப்பேன். அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டதான். அந்த முள் என்னென்னவோ சொல்கிறாங்க, அவர் கண்ணிலேருந்து தண்ணி வருன்றாங்க, தீரா தலைவலின்றாங்க, ஏதோ ஒன்று. அவர் ஜெபம் பண்ணுறாரு, 3 முறை ஜெபிக்கிறாரு. அவருக்கு ஒரே பதில் தான், என் கிருபை உனக்கு போதும். நம்ம நிறைய நேரங்களில் உடைக்கப்படும் போது
தேவன் உடனே அந்த முள்ளை எடுத்துட மாட்டார். உடனே அந்த அந்த பிரச்சனையில் தூக்கிட மாட்டார். அந்த பிரச்சனை இருக்கும், கூட கிருபையை வச்சுக்கோ அப்படின்வார். ஏன்னு கேட்டால் அந்த முள் தான் நம்மளை உருவாக்கும். தேவன் வானத்திலிருந்து கையை வச்சு உருவாக்குறது, அந்த முள்ளை அனுமதிச்சிருப்பார். அந்த 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 சத்ருவுக்கு அனுமதியை கொடுத்துருப்பார். போ, இந்த பாதையில் போ, நிச்சயமாக உன்னை தேவன் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். அதனால்தான் அவர் தைரியமாக சிறை நிருபங்களை எழுதும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், பணத்தை அல்ல, பொருளை அல்ல, பதவியை அல்ல, ஃபெய்த். உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீங்க, காத்துக்கொள்ளுங்க, கடைசி வரைக்கும் உத்தமத்தில் நில்லுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் பெருமூச்சு சத்தத்தை கேட்டிருக்கிறார், உங்களுக்கு பதில் தருவார். ஜெபிக்கலாம். நேசிக்கு நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட முடிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவன் எதிர்பார்க்கிற அந்த உடைந்த உள்ளத்துடன், நொறுங்குண்ட ஆவியுடன் ஆண்டவரே சமூகத்தில் காணப்பட உதவி செய்யுங்க. நிறைய வேதனையான பெருமூச்சு சத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குது ஆண்டவரே. இந்த பாதையில் எங்களை நடத்துகிறீர். இந்த பாதையில் நாங்கள் கடந்து போகும்போது பலன் தாங்க ஆண்டவரே, பலன் தாங்க. இந்த வார்த்தை கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. தேவ கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வாலை மறவாதே. ஆமென். God bless you.